வணக்கம். நான் டிஜிட்டல் வெங்கி. நீங்க கண்டிப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா, ஏதோ ஒரு மெத்தட்ல உங்க பிசினஸ் நேம வெளிப்படுத்திட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் இல்ல வேற ஏதோ வேல பிசினஸும் எடுத்துட்டு இருப்பீங்க. சப்போஸ் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான ப்ராசஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்க 2 பேருக்குமே காமனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல காம்படிட்டரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் டைரக்ட்டா சொல்லலனா கூட வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க, இல்ல Facebookல ஆட் கொடுங்க, Instagram ஆட், Google ஆட்னு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? அது உங்க பிசினஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஆன்லைனில் நம்ம போடுற மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் தாங்க. உங்கள் பிராண்டை இன்டர்நெட் யூஸ் பண்ணி உங்கள் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அவங்க கிட்ட இருந்து என்கொயரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெனி வேஸில் யூஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு உங்ககிட்ட சில டிஜிட்டல் அசட்ஸும் டூல்ஸும் இருக்கணுங்க. ஸோ இப்போ டிஜிட்டல் அசட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப், பின்ட்ரெஸ்ட்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எதில் இருப்பாங்களோ அந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிங்க்டின் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் உங்களை ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் வச்சுக்கோங்க. கஸ்டமர்ஸ் அவங்க சைட்லேருந்து உங்ககிட்ட உங்கள் ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸ் பற்றியோ என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி உங்களோட வெப்சைட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று டேட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட டேட்டா ப்ளஸ் வந்து உங்களோட ஃபாலோ அப் இருக்கிற டேட்டா எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால் இனிமேல் இந்த டேட்டாவெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு சேஃபாக மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த 3 விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு தேவைப்படுற சில டிஜிட்டல் அசட்ஸுங்க. உங்களுக்கு சம் டூல்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ தான் அந்த டூல்ஸை உங்களுக்கு எப்போ எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்பர் 1 SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கிறீங்க, உங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வரணும் இல்லைங்களா? விசிட்டர்ஸ் எப்படி வருவாங்க? ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ தேவைப்படும் போது கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே வந்து சம் வெப்சைட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. அதில் ஏதாவது ஒரு வெப்சைட் அவங்க சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு தேவையானதும் கிடச்சிருது. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்மளோட வெப்சைட் இருந்தால் தான் நமக்கு அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம வர்றதுக்கு அந்த சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். லைக் குவாலிட்டி, கண்டென்ட், வெப்சைட் ஸ்பீடு, யூசர் ஃப்ரெண்ட்லி, இது எல்லாமே இருக்கணும். இந்த இடத்துல வந்து கூகுள் தான் சர்ச் இன்ஜின். ஸோ கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின். நம்பர் 2 கண்டென்ட் மார்க்கெட்டிங். நல்ல கண்டென்ட், அது வீடியோவாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், இல்லை ஆர்டிக்கலாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட அது ரீச் ஆகும்போது அது மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லீட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SEO தான் இதில் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. நம்பர் 3 சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க. சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதில் சில பாப்புலர் சேனல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப், இந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மெயினாக வந்து உங்களோட பிராண்டை ஷோகேஸ் பண்ண முடியும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், சேல்ஸுக்கு யூஸ் ஆகுங்க. இப்போ கஸ்டமர் சர்வீஸை அதில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து யாருக்காவது இப்போ ஒரு இஷ்யூஸோ இல்லை வந்து குவாரியோ இருந்தது அப்படின்னா உங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியும். நீங்களும் உங்களுக்கு ஈஸியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் நீங்கள் கொடுக்குறதுனால உங்களோட பிராண்ட் வேல்யூ வந்து அந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. நம்பர் 4 பே பெர் கிளிக் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ பே பெர் கிளிக் மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன பிளாட்ஃபார்ம், சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் இல்லை கூகுளில் வந்து நம்ம ஒரு ஆடை போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆடை யாராவது கிளிக் பண்ணுறப்ப எல்லாம் நம்ம வந்து அதுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம டேரெக்டாக பே பண்ணுறோம். ஸோ இதுதாங்க பே பர் கிளிக் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ அந்த கிளிக்ஸோட அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேரெக்டாக நமக்கு கால் வர்ற மாதிரி செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நமக்கு நம்மளோட வெப்சைட்டுக்கு விசிட் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பே பர் கிளிக் மார்க்கெட்டிங். நம்பர் 5 இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஒரு எஃபெக்டிவான மார்க்கெட்டிங்க. பிகாஸ் டே ஒன்லேயே நம்மளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம இமெயில் பண்ணும்போது நம்ம பிராண்ட் மேலே அவங்களுக்கு ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம பிராண்டை கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட ஃபாலோ அப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட் இல்லைனா வந்து ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து அது சேலாக மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாம் தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட டைப்ஸு. ஓகே, உங்களுக்கு சில டூல்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? வாங்க பார்க்கலாம். SEOக்கு கூகுள்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க. கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் கூகுள் பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டென்ட் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் சிம்ப், வேர்ட்ப்ரெஸ், கெட் ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் இமேஜஸ் ஆர் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அனிமோட்டோ யூஸ் பண்ணலாங்க.
ஸோ நான் இப்போ சொன்ன டூல்ஸ் எல்லாமே நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக அட்வான்ஸ்டு டூல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணதும் நீங்கள் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் இப்போ ஓனாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தோ இல்லை வேறு ஏஜென்சி கிட்ட கொடுத்தோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாவது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டிஜிட்டல் வெங்கி.